எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு பொறுமை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அந்த பொறுமையை சிலர் மூலம் கூட கற்றுக்கொள்வாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருவசனத்தில் சொல்றான். அல்-பக்ராங்க 183வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இறை நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற வசனத்தை நம்ம அதை சிறுசாய் சொன்னா பொறுமையாளர்களாக இருக்கும். ஒரு மனிதனை சோதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மனிதனாகப்பட்டவன் இங்க பூமிக்கு அனுப்பி அவனை சோதனை மூலம் அல்லாஹ் சோதித்துட்டு இருக்கான். அந்த சோதனையானது உயிர்கள்ல வரும், உடைமைகள்ல வரும், பொருளாதாரம், பணம் என்கிற பொருளாதாரம், வியாபாரம், தொழில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய அந்த இது, இன்னும் நாம் வேலை பார்க்கிற இடமாக இருக்கட்டும், இன்னும் சொந்த பந்தங்கள், எத்தனையோ விதமான நண்பர்கள் மற்றும் நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அந்த சோதனையில நம்ம பொறுமையா இருக்கும். அந்த பொறுமையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த பொறுமை மூலமா அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றி கொடுக்கும். அந்த வெற்றியானது இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் நாளை மறுமையிலும் நமக்கு கிடைக்கும். அந்த மகத்தான வெற்றியை அடைவதற்குரிய ஒரு